Hey guys, so welcome to the another episode of Life of Luna and it's Thursday morning and last வீடியோவில் நீங்கள் வந்து மண்டே ஆஃபீஸ் vlog பார்த்துருப்பீங்க and this is very next day and second day in office. இன்னும் ஒரு டே முடித்தா 3 days கம்ப்ளீட் ஆயிரும். எஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராசஸ், இந்த வாக்கிங் போகிறது வந்து நான் ஒரு 1 வீக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகணுன்னு என்னைய மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி ஆஃபீஸோட குர்த்தி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு குட்டி நேப்புக்கு அப்புறம் ஒரு 5:30க்கெலாம் வந்து பார்க் கிளம்பிடுவோம். அண்ட் நாங்கள் பார்க்கில் வந்து இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் இந்த மந்த்து ஃபுல்லாமே வந்து மே சம்மர் ஹாலிடேஸ்னால கிட்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. அப்படியே நாங்களும் எங்களோட 10,000 ஸ்டெப்ஸுன்னு அச்சீவ் பண்ணுவோம். பட் 8,000லே குவிட் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஓகே, இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி தான் இருக்கும். டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் நல்லா விறுவிறுத்து அப்படியே வீட்டுக்கு வருவோம். அண்ட் வீட்டுக்கு வரும்போதே எங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிடுவோம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் 1 வீக்குக்கு தேவையானது வாங்கினோம். அதுவும் அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போது பிஃபோர் டே வாங்கினாலே நெக்ஸ்ட் டே ஒரு 12க்கு சமைக்கிறதுக்குள்ளேயே அது அழுகி போயிடுது. அப்படியே மனசே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெயில் அவ்வளோ அடிக்குது, செம்மையாக வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல. அண்ட் நீங்களும் வந்து தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. ஹீட்டு இதாகிற மாதிரி நிறையா ஃபுட் எடுத்துக்காதீங்க. சிம்பிளான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அண்ட் இன்றைக்கி நாங்கள் பண்ணது வந்து சப்பாத்தியும் மீல் மேக்கர் கீமா தான் ரெடி பண்ணியிருந்தோம். கீமா என் ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டான், நான் சப்பாத்தி பார்த்துக்கிட்டேன். இந்த சப்பாத்திலாம் வந்து ஒரு சர்டன் டைமில் எங்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃபீஸில் வந்து ஹாஸ்டலில் வந்து செம்ம ஹார்டாக இருக்கும். வாரத்தில் 2 டேஸ் போட்டுருவாங்க. அந்த சப்பாத்தியவே எனக்கு வெறுக்க வச்சதுன்னா அந்த ஹாஸ்டல்னு சொல்லலாம். அப்படியே இந்த பிக்கவே முடியாது. அந்த சால்னாவில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். பட் இப்போ அப்படி இல்லை, நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்து சாஃப்டாக வருது. அதுக்கு வந்து நாங்களே ரெடி பண்ணி செய்கிறதுனால இது ஒரு குட்டி ஹாப்பினஸ் தான். அண்ட் எல்லாமே நாங்கள் சுட சுட சாப்பிட்றதும் அப்பப்போ சாப்பிட்டு அப்பப்போ முடிச்சிடுறது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஸோ இப்படி தான் நைட்டு டின்னருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தியும் மீல் மேக்கரும் தான். ஏன் மீல் மேக்கர் நினைக்காதீங்க, பிகாஸ் எங்களுக்கு காய் அழுகி போச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன். பட் அது எங்களுக்கு அழுகி போனதுனால நாங்கள் வந்து மீல் மேக்கரை எடுக்க வேண்டியதாக வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி தான் எங்களுக்கு ஈவினிங் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.